இன்றைக்கி நம்ம வந்து ஒரு 50 கிராம் உளுந்து எடுத்து வச்சுருக்கோம். தொழிலாத உளுந்து. இதில் வந்து நம்ம சிலேபி சுட போகிறோம். இதை வந்து ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சிடணும். நம்ம வந்து ஜிலேபிக்கு உளுந்து அரைக்க போகிறோம். உளுந்து நனைய போட்டு வச்சுருக்கோம். 1 மணி நேரத்துக்கிட்ட நல்லா நனைஞ்சிருச்சு. நான் வந்து செஞ்சு காட்டுறதுங்கிறதுனால தான் நான் கொஞ்சமாகவே தான் போட்டிருக்கேன். இதை வந்து நம்ம இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றி, தண்ணி ரொம்ப ஊற்றிடக்கூடாது, கொஞ்சமாக ஊற்றி கட்டியாக அரைச்சிக்கிறணும். ரொம்ப குள குளம்னு ஆயிராமல் நல்லா நைஸாக நல்லா அரைச்சிக்கணும். இப்போ நம்ம உளுந்த மாவு நல்லா அரைச்சிருக்கோம். இந்த அளவுக்கு நமக்கு கெட்டியாக வந்திருக்கு. இதில் வந்து நம்ம ஃபுட் கலர் கொஞ்சம் போடுவோம், ஆரஞ்சு கலர். இது வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு, இதை கொஞ்சம் போடுவோம். மொத்தம் சலிச்சு அள்ளி வச்சுருக்கேன். நம்ம எப்பயுமே மாவு வாங்கணும் அப்படின்னா நம்ம வந்து எப்போ வந்து ஒரு சலடில் போட்டு சலிச்சிடணும், எந்த மாவாக இருந்தாலும் சரி. இதை வந்து நம்ம கொஞ்சம் அரைச்சிக்கிடுவோம். இப்போ நம்ம நல்லா அரைச்சிருக்கோம். கெட்டியாக வந்துடுச்சு. இந்த கலர் இந்த அளவு வந்தால் போதும். இப்போ வந்து நம்ம ஜிலேபி புளியறதுக்கு இப்படி கவர் எடுத்துருக்கோம். இதை வந்து இந்த டம்ளருக்குள்ளே அப்படி விட்டுறணும். நல்லா அப்படி விட்டு இதை அப்படி நல்லா விரித்து வச்சுக்கிறணும். இப்போ நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்கிற அந்த மாவை இதை அப்படி தூக்கி ஊற்றலாம். நம்ம வந்து ரொம்ப கெட்டியாக இல்லை மாவு, இட்லி மாவு பதத்து தான் இருக்குது. அதை இதில் ஊற்றி வச்சுக்கிறணும். இந்த கவரில் வடிஞ்சிருக்கிறதெல்லாம் எடுத்துடணும். எடுத்துட்டு நம்ம இந்த மாதிரி ஒரு ரப்பர் பேண்ட் வச்சு இந்த மாவை இப்படி வெளியே எடுத்து இதை வந்து ரப்பர் பேண்ட் போட்டு இப்படி சுற்றிடணும். அப்போ தான் வெளியில் எங்கிட்டு வராது. நம்ம இந்த முனையை வந்து லேசாக கட் பண்ணிக்கிறணும். கட் பண்ணிக்கிட்டு புளியறது கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து நம்ம சீனி பாகு காய்ச்சறதுக்கு சீனி எடுத்து வச்சுருக்கோம். இது நனைகிற அளவு கொஞ்சம் தண்ணி, இது முங்குற அளவுக்கு இருக்கணும் தண்ணி. இப்போ வந்து இதை வந்து நல்லா ஒரு சீனிக்கு கரைஞ்சி ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 10 நிமிஷம் கொஞ்சம் வற்றி வரணும். இப்போ வந்து இப்போ சீனி கரைஞ்சிக்கிட்டு இருக்கு. இப்போ இதில் கொஞ்சம் ஃபுட் கலர் போடுவோம். வச்சுக்கிட்டு இருக்கு சீனி பால். இப்போ வந்து லேசாக கொஞ்சம் ஒரு 2 சொட்டு லெமன் புளிஞ்சு விட்ருக்கோம். கொஞ்சம் எலுமிச்சம்பழம் சாறு விட்டோம்னா அந்த சீனி பாகு வந்து உரையாமல் இருக்கும். அதனால கொஞ்சம் 2 சொட்டு விடணும். பாகு இந்த அளவுக்கு நமக்கு வந்து சீனி பாகு கட்டி ஆயிடுச்சு. இது கம்பி பாதம் பார்க்கணும் வைக்கணும்லாம் அவசியம் இல்லை. ஒரு 10 நிமிஷம் நமக்கு வந்து காஞ்சிக்கிட்டு இருந்தாலே ஒரு பிசு தன்மை இருக்கும். அதே போதும். பாத்திரம் வச்சு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கோம். இப்போ இந்த இதோட மாவை வந்து லேசாக அந்த முனையை கட் பண்ணிக்கிடுவோம். எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கு. நம்ம வந்து அடுப்பை குறைச்சி வச்சுக்கிறோம். இல்லைன்னா தெறிக்கும், கையில் தெறிக்கும். இல்லைன்னா நம்ம பெருசாகவும் போடலாம். அப்படின்னா நம்ம வந்து சீனி பாகு வந்து நிறையா காய்ச்சி வச்சுருக்கணும். நம்ம கொஞ்சம் தான் காய்ச்சி வச்சுருக்கோம். இப்படி நம்ம வந்து சின்னதாக போட்டோம்னா அதில் ஊறுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இது சுடுறதெல்லாம் ரொம்ப ஈஸியானது தான். இப்போ வந்து நம்ம திருப்பி போடுவோம். நல்லாவே இது வேகணும். அடுப்பை குறைச்சி வச்சுருக்கணும். நம்ம அதிகமாக வச்சுட்டோம் அப்படின்னா கருகிரும். இந்த அளவு கொஞ்சம் பெருசாகவே போடலாம். நான் கொஞ்சம் சின்னதாக போட்டு வச்சுருக்கேன். பெருசாகவும் நமக்கு தேவைன்னா போட்டுக்கலாம். இது வந்து நல்லா இந்த மாதிரி சின்னதாக நம்ம செஞ்சோம் அப்படின்னா கொஞ்சம் சீனி பாகு காய்ச்சினாலே போதும். பெருசாக நம்ம சுடுறோம் அப்படின்னா அதெல்லாம் முங்கி எடுக்கிறதுக்கு சீனி வந்து நிறையா போட்டு காய்ச்சணும். சீனி பால் நிறையா இருந்தால் தான் நம்ம இதை வந்து அதுக்குள்ளே போட்டு எடுக்கலாம். ஆயிடுச்சு. நான் சின்னதாக தான் சுட்டிருக்கேன். இப்போ எடுத்துகிட்டு பார்ப்போம். இப்போ நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து நம்ம எடுத்துருவோம். எடுத்து நம்ம சூட்டோடையே தான் சீனி பாலில் போடணும். சீனி பாலும் நல்லா வந்து சூடாக இருக்கணும். இதுவும் சூடாக இருக்கணும்.
அப்போ தான் நம்ம அந்த சீனி பாலை வந்து இது இழுக்கும். ஆறுன பிறகு போட்டோம்னா அப்படி போட்ட மாதிரியே கிடக்கும், உள்ள இனிப்பு இருக்காது. சீனி பாகு வந்து நல்லா சூடாக இருக்குது. இதில் நம்ம வந்து சுட்டு வச்சுருக்கிறத போடுவோம். இது எந்த அளவுக்கு முங்குமோ அந்த அளவுக்கு தான் போடணும், பூராத்தையும் போட்டுறக்கூடாது. இதை நல்லா அப்படி போட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படி கிண்டி விட்டு அப்படியே நம்ம எடுத்துடணும். ரொம்ப நேரம் நம்ம உள்ளே போட்டு வச்சுட்டோம் அப்படின்னா குலோப் ஜாங்கனாக்கா நமக்கு வந்து ஊறிடும். இப்போ நம்ம எடுத்து தட்டில் போட்டு வச்சுக்க வேண்டியணும். சீனி பாகு வந்து நம்ம கெட்டியாக காய்ச்சினா தான் நல்லாயிருக்கும், அதில் ஒட்டிக்கிறோம். வந்து ஜிலேபி வீட்டிலே சுட்டுட்டோம், இந்த அளவுக்கு வந்திருக்கு. ரொம்ப நேரம் வந்து நமக்கு ஊற விடணும்னு அவசியம் இல்லை, எடுத்துட்டோம். நம்ம இப்படி இதில் இருந்தாலே நமக்கு வந்து நல்லா வந்துடும், அப்படியே அது நனைஞ்சிரும். நம்ம எடுத்து இப்போ வந்து நம்ம போட்டு எடுத்த உடனே சூடாக இருக்குது, சாப்பிட்றதுக்கு நல்லா முறுக்குன்னு இருக்கு. நமக்கு வந்து ஊறிச்சுன்னா இந்த சீனி பால்லாம் உள்ள இறங்கி நல்லா ஆறுன உடனே நல்லா சாப்பிட்றது கடையில் ஆன மாதிரியே இருக்கும். இந்த மாதிரி வீட்டிலே நீங்கள் செய்யுங்க. பாத்திரம் வந்து செய்யும் போது அகலமான பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி வைக்கணும், அப்போ தான் நமக்கு வந்து புளியறதுக்கு கரெக்டாக வரும். இன்னும் ஒன்று, நம்ம எண்ணெயில் வந்து புளியும் போது கை வந்து வெக்க அடிக்கும், அந்த எண்ணெயோட சூடோட வெக்க நம்ம கையில் தாக்கும். அடுப்பை நல்லா குறைச்சி வச்சுக்கணும். அது புளிஞ்சதுக்கப்புறம் அடுப்பை கூட வச்சுக்கலாம். அந்த எண்ணெயில் வந்து நம்ம இதெல்லாம் செய்யும் போது கவனமாக செய்யணும். ரொம்ப வந்து தண்ணி எதுவும் தெரிச்சிடக்கூடாது. ஒரு அகலமான பாத்திரம் வச்சுட்டு அதில் புளியணும். அடுப்பை நல்லாவே குறைச்சி வச்சுக்கிட்டு செய்யணும். ஆனால் நம்ம எண்ணெய்க்குள்ள வந்து கையை விட்டு புளியறதுனால ரொம்ப கவனமாக இருக்கணும். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அமைக்க விட்ருங்க.